கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் புஷ்பராணி. நான் அம்பேத்கர் நகர்லேருந்து வரேன். எங்கள் பாஸ்டர் பேர் வந்து டானியல். ஏசுவே என் ஜீவன் சபைகளுக்கு போயிட்டு இருந்தேன் நான். இப்போது ஐயா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் எனக்கு சபைக்கு நான் வந்தது கிடையாது. எங்கள் மருமக பிரியா சரத்குமாரி 2 பேரும் வருவாங்க. எங்கள் பேத்திக்கு பர்த்டேன்னு சொல்லி ஐயா வந்துருந்தாங்க. அப்போ நானும் போயிருந்தேன். ஐயா எனக்கு எல்லா ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ப்ரேயர் ஜெபம் பண்ணார். அப்போ நானும் போய் நின்னேன். என்னம்மான்னு கேட்டார் எனக்கு. நான் சொன்னேன், ஐயா எனக்கு 4 பசங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆகலை, சார் 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அவனால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஐயான்னு சொன்னேன். ஐயா என்ன நீ எங்கள் சபைக்கு வாமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீ வாமா ஆனார். சரின்ட்டு நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே வந்தேன். நான் சபைக்கு வந்து எல்லாம் ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு 10-15 நாளாக ஒரே இருமலாக இருக்குது ஐயா, எதுவுமே சாப்பிட முடியல, தொடர்ந்து இருமலாகவே இருக்கும், நைட்டில் தூக்கமே கிடையாது. ஐயா என்ன பண்ணார், எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போமான்னாரு. ப்ரேயர் முடியறப்போ மணி 3 ஆயிடுச்சு. சரி போயிட்டு நான் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டு சாப்பிட்லான்ட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப இருமலாக இருந்துச்சு, என்னால் முடியல. அப்போ நான் சொன்னேன், அப்பா ஏசப்பா என் தழும்புலால் குணப்படுத்தணும்னு சொன்னீங்க ஐயா, நீங்கள் எனக்கு இந்த இருமல் நிற்கவே இல்லையே, ரொம்ப இருமலாக இருக்குது சொல்லிட்டு நான் ஐயா ஜெபம் பண்ணி கூட சரியாகலையே, என்ன பண்ணுறது சொல்லிட்டு படுத்துக்கினேன். படுத்து எழுந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு திரும்பி உட்காந்துருந்து அதுலேருந்து எனக்கு இரும்பலே வரல. தொடர்ந்து 1 ஹவர் 2 ஹவர் இரும்பு இருக்கும். கருத்தில் எனக்கு சுகத்து கொடுத்ததுக்கு கொடான நன்றி ஐயாவுக்கு நன்றி.